எல்லாரும் கேக்குதா பேசுறது? सर अस्सलाम वालेकुम। வலைக்கும் அஸ்ஸலாம். கேக்குதா? सर हाँ सर 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 अस्सलाम वालेकुम। அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். கேக்குதா? हाँ सर ओ सर இருக்கீங்களா எல்லாரும்? हाँ सर इकराम सर என்ன செய்யுது? இந்த கொஸ்டின்ல இருந்து செஞ்சுட்டு போமா இல்லாட்டி இது திரும்பியே செய்யறதா? இதுல இருந்து செஞ்சுட்டு போவோமா? திரும்ப இதை செய்வோமா இல்லாட்டி வேற क्वेश्चन செய்வோம் சார். அடுத்ததுல பாப்போமா பண்ணுவாங்க மறுபடியும்? ஒரு கொஸ்டின் வர வாசிக்கிறீங்களா? பிரிண்ட் எடுத்தா எல்லாரும்? ஓ சார் எடுத்தோம். இப்ப நீங்க வாசிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் ரெண்டும் செஞ்சுட்டேன் தானே? ஓ சார் மூன்றாவது வாசிக்கிறீங்களா? செய்வோம், டைம் இல்ல. ஓ சொல்லுங்க. ரெண்டாவதுல நாலாவது செய்யல. ரெண்டாவதுல நாலாவது. ரெண்டாவதுல இதெல்லாம் ஓகே உங்களுக்கு? இது கண்டது இது கண்டதெல்லாம் ஓகேயா? கொஞ்சம் பேசுங்களேன். ரெண்டாவது கேள்வியில வந்து இதெல்லாம் கண்டது ஓகேயா? ஓகே சார். எல்லாரும் கொஞ்சம் பதில் சொன்னதுன்னு தெரியும். அதைங்களே என்னடா என்னோட கோபமா இருக்கு, கோவிச்சிட்டு இருக்கீங்க? சரி, ரெண்டாவது கேள்வி இருக்கா? இன்னொருக்கா யாராவது எல்லாரும் பிரிண்ட் எடுத்துட்டீங்க? எல்லாரும் பிரிண்ட் எடுத்துட்டீங்களா? பிரிண்ட் எடுக்காம தானே நீங்க எடுத்தா பிரிண்ட்? हाँ सर ஓம் சார். பரவாயில்ல, எடுத்தா இருக்கீங்க. சோ யார் வாசிக்க போறது? ரெண்டாவது ஒரு வாசிங்க. நான் ரெண்டாவது ஒரு விளங்கப்படுத்திட்டு அடுத்ததுக்கு போறேன். வாசிக்கிறீங்களா? வாசிக்கவா சார்? ஓ வாசிங்க வாசிக்க. சந்தை விலை ரூபாய் 16 ஆகவுள்ள பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 80,000 முதலீடு செய்யும் ஒருவருக்கு பங்கொன்றிற்கு ரூபாய் 4 பங்கு லாபமாக வழங்கப்படுகிறது. வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? மொத்த பங்கு. அடுத்து ஒவ்வொன்றா வாசி. முதலாவது கேள்வி என்ன கேட்டது? வாங்கிய பங்குகள் எண்ணிக்கை. இப்ப ஒரு பங்குட விலை எவ்வளவுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல? ஒரு பங்குட விலை எவ்வளவா? பதினாறு. 16 ரூபாய் ஒரு பங்கு. அந்த பங்கை வாங்குறதால நமக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குது? சரிதானே? எல்லாரும் போர்ட் கிளியர் தானே? எல்லாம் ஓகே தானே?
ஓ சார் ஓகே சார் முதலீடு செய்த தொகை எவ்வளவு ரூபா 80,000 80,000 அவர் முதலீடு செய்யறார். அதாவது முதலீடு செய்யற இந்த இடத்துல என்னது, சும்மா கொண்டு போய் காசை போடுவாரா, என்ன வாங்குவார், அதுக்கு பங்குகளை வாங்குவார். அப்ப 80,000 ரூபாய்க்கு ஒரு மாம்பழத்துல விட 16 ரூபாய் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு வாங்கலாம், அது மாதிரிதான் அந்த பங்குகள் கேள்வி. அப்ப இதுல பங்குகள் எண்ணிக்கை எப்படி காணுவோம், மொத்தமா எவ்வளவு தொகை அவர் முதலீடு செய்யறாரோ அத ஒரு பங்கோட விலையால பிரிக்கும் போது என்ன வரும், நமக்கு பங்குகள எண்ணிக்கை வந்து எவ்வளவு வரும், 5,000 பங்குகள் அப்படின்னு வரும். அடுத்து 2வது கேள்வி என்னமா, மொத்த பங்கு லாபத்தை காண்க. ஒரு பங்கு வாங்கினதால எனக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சு, அவங்க எவ்வளவுன்னு சொன்னாங்க, ஒரு பங்கு வாங்கும்போது எவ்வளவு லாபம் வருமா, ரூபாய் 4. அதே மாதிரி மொத்தம் எவ்வளவு பங்குகள் நான் வாங்கியிருக்கேன், அப்ப 5,000 பங்குகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் வரும், 4 ரூபாய் பங்கு லாபம். 5,000க்கு என்ன செய்யணும், 5,000 தர 4, எவ்வளவு வந்திக்கும், 20,000 மொத்த பங்கு லாபம். அடுத்து வருட இறுதியில் பங்கொன்றிற்கு ரூபாய் 5 மூலதன லாபமாக கிடைக்கும் வண்ணம் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்கின்றார். பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை காண்க. அந்த வசனம் எல்லாருக்கும் புரியுதா, எவ்வளவு லாபம் வச்சு விற்கிறாராம், 16 ரூபாய்க்கு வாங்கினது 5 ரூபாய் விற்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், 16 ரூபாய் இருக்க பங்கு 5 ரூபாய் வச்சு விற்கிறாரு. இப்ப எவ்வளவுக்கு விற்க போறாரு, 21 ஒரு பங்கு 21 ரூபாய் விற்க போறாரு. மொத்தம் எவ்வளவு பங்கு அவர் வச்சிருந்தாரு, 5,000 அப்ப அந்த 5,000 பங்கை அவர் வச்சிருக்கிறதால 5,000 தர 21, ஒரு பங்கு 21 ரூபாய்க்கு தானே விற்க போறாரு. சோ மொத்தமா விற்கிறதால எவ்வளவு பெருமதி அவருக்கு கிடைக்குது, எவ்வளவு காசு கிடைக்குது, 1,05,000. இதே இடத்துல நான் மாத்தி உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன், வித்ததால எவ்வளவு லாபம் கிடைக்குது. லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும், இலாபம் அப்படின்னா என்னது, முதல்ல what does it mean, இலாபம் அப்படின்னா என்ன, இலாபம் என்பதால நம்ம புரிஞ்சு கொள்ற விஷயம், சும்மா உங்களோட பாசையில சொல்லுங்க, லாபம் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம போட்டதை விட காசு கூட வந்தா லாபம், அப்படிதானே. அப்ப இதுல விக்கிறதால இவருக்கு இவ்வளவு பெருமதி கிடைக்குதுன்னா முதல்ல எவ்வளவுக்கு இதை வாங்கியிருப்பாரு, எவ்வளவுக்கு கொடுத்து வாங்கினாரு, 80,000 அப்ப 80,000 விட்டு இதுல எக்ஸ்ட்ராவா வந்து எல்லாமே அவருக்கு லாபம் தானே. எவ்வளவு லாபம் வந்திருக்கு அவருக்கு, விக்கிறதால எவ்வளவு லாபம் வந்திருக்கு, 25,000 விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே, தேவைப்படும். அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கடா, விக்கிறதால கிடைச்ச காசு, விக்கிறதால எவ்வளவு காசு கிடைச்ச அவருக்கு மொத்தமா, 1,05,000 விக்கிறதால கிடைச்சு. விக்கிறதால கிடைச்ச காசையும் இந்த பங்கு லாபம் அப்படின்னா நம்ம வாங்கி அதை வச்சிருந்தாலோ வித்தாலோ விக்காட்டியும் ஒவ்வொரு வருஷமும் என்ன வரும் நமக்கு, பங்கு லாபத்திலே விளங்கி கொடுங்க எல்லாரும். நான் பங்கு இப்ப ஒரு 4 பங்கு என்ற கையில தெரியுதா, எல்லாருக்கும் 4 பங்கு தெரியுதா, இது ஒரு பங்குக்கு 5 ரூபாய் லாபம்னு வச்சுக்கோங்க. ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குது, 5 ரூபாய். இதை வித்தால விக்காட்டியும் ஒரு வருஷம் முடிவுல எனக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைச்சிக்கும் மொத்தமா, 20 ரூபாய். 5க்கு 4 படி 20 ரூபாய் கிடைச்சிங்க இன்னைக்கு. அது நான் வித்தால விக்காட்டியும் ஒவ்வொரு வருஷத்துல என்ன கிடைக்கும், அது 5 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பங்குல 5 ரூபாய் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்ப இவர் ஒரு வருட முடிவுல தானே விக்கிறாரு அது. அப்ப இந்த 20,000 ரூபாய் காசு அவருக்கு கிடைச்சிருக்கும், அதோட சேர்த்து காசை கூட்டி வச்சா விக்கிறாரு. இது ஆட்டோமேட்டிக்கா அதோட சேர்ந்தே வர்றது. பங்கு லாபம் அப்படின்றது எப்படி வரும், அதோட சேர்ந்து அது வரும். விளையாட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை செமினார் இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டோலிகள் டோலர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, சரிதானே, சொல்லுங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு இதை செய்வேன். அதுல பேலன்ஸ் செமினார் வந்து பேலன்ஸ் சொன்னா நான் வந்து மடக்க பாக்குறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் அதுல செய்வேன். அது முடிஞ்சு அடுத்த பாட்டை எப்ப செய்வேன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன படிக்கணும், மடக்க படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணும், கனவளவும் மடக்குது. கனவளவும் மடக்கே நான் ஒரு செமினார் மாதிரி அதுக்கு பிறகு வர்ற வீக் ஒன்றுல அதை இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு செய்வேன், சரியா, இந்த மந்துக்குள்ளே செய்யப்போம். அப்ப உங்களுக்கு அது படிச்ச மாதிரி நிக்குமே. அடுத்த கேள்வி என்ன சொல்லி இருந்தது ஆசிகா,
பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும் பங்கு லாபத்தையும் சேர்த்து 8% ஆண்டு எளிய வட்டிப்படி குறித்த காலப்பகுதிக்கு வைப்பிலிடுகின்றார். காலம் முடிவில் ரூபாய் 1,50,5,000 மொத்த பணமாக செலுத்துவாராயின் வைப்பிலிடப்பட்ட செலுத்துவாராயின் கணக்கை மட்டும். காண்க. மொத்த பணமாக பெறுவாராயின். இப்ப நான் போய் காசை கொடுத்துட்டு வட்டியை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இந்த வட்டி விஷயத்துல என்ன இருக்கு? நான் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட், இப்ப நான் சும்மா சொல்றேன், ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல நான் காசை போடுறேன், அதுக்கு ஒரு வட்டி வருது அப்படின்னா நான் ஃபுல்லா காசு எடுக்கும் போது எனக்கு காசு கூடையா வந்திருக்குமா, நான் உனக்கு காசு கொடுக்கணுமா? திரும்பியும் யாருக்கு விளங்காடி திரும்பியும் கேட்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட காசை கொண்டு போய் பேங்க்ல போடுறேன். நான் தான் பெரிய பிசினஸ் மேன் வச்சுக்கணும், ஒரு பொட்டி நிறைய காசை கொண்டு போய் போடுறேன். காசை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம், அது இத்தனை வருஷமோ இல்லை எனக்கு தெரியாது, நான் போயிட்டு காசை இப்ப எடுக்க போறேன். எடுக்க போகும்போது அதுக்கு வட்டி விழுந்து காசு கூடவா இருக்குமா பேங்க்ல, இல்லாட்டி நான் காசு கொடுக்கணுமா அவனுக்கு? அவனுக்கு ஏதோ காசு செலுத்த வேண்டியதுமா இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தை என்னது? பிள்ளை. அந்த வார்த்தை பிள்ளையே இல்லையா? அந்த வார்த்தை அந்த பிள்ளை. அந்த இடத்துல என்னன்னு வந்திருக்கணும்? பெறுவாரா. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த காசை கொண்டு போய் என்ன செய்யறாரு? 1,25,000 கொண்டு போயிட்டு பேங்க்ல போடுறாரு. பேங்க்ல போட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த காசை எடுக்கும் போது அது எவ்வளவு வந்தீங்க? 1,50,000. 1,50,000. அப்ப படிவா திங்கி பண்ணி பாருங்க. நான் 1,25,000 தான் கொண்டு போட்டேன். 1,50,000 வந்தீங்கன்னா அப்ப எக்ஸ்ட்ரா வந்து காசுக்கு பேர் தான் என்ன? அந்த மொத்த பேங்க்ல போட்டீங்க. அப்ப அது என்ன? மொத்த வட்டி. சரிதானே? அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த சமன்பாட்டுல பாவிக்கும் போது மொத்த வட்டியின் இடத்துல என்ன போட வேண்டி இருக்க போகுது? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் பேங்க்ல கொண்டு போய் 1,20,000 தான் போட்டேன். ஆனா பேங்க் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எவ்வளவு காசு தருது? 1,57,000. அப்ப அதுல இருந்து 1,20,000 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வட்டி வந்திருக்கும் மொத்தமா நமக்கு? எவ்வளவு வந்தீங்க? 30,000. எழுதுனா அப்படியே பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதானே? சரி, இந்த சமன்பாடு எல்லாருக்கும் நினைவிருக்கு தானே? இது நினைவில்லாத இல்லையே மொத்த வட்டி காண்றதுக்கு இல்லதானே? பிள்ளை நீங்க இப்ப சில விஷயம் உண்மையா நான் சொல்றேன். நான் ஒரு சேரை விட்டு உங்களுக்கு நான் எத்தனை என்னென்ன விஷயங்கள், ஒரு பிரதரா ஃப்ரெண்டா எல்லா விஷயம் சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை விட்டு சொல்றேன். இந்த மெட்ஸ்ல வந்து எல்லா விஷயமும் எல்லாராலும் புரிஞ்சு கொள்ள இயலுமா அப்படின்னு கேட்டா உண்மையிலே இயலாது. என்னண்டு இன்னொரு சொல்லுங்க, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள இயலாது உடனே. சரிதானே? அதால அதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். ஒரு கேள்வி விளங்கல அப்படின்றதுக்கான மெட்ஸே இல்லைன்னு இல்லை அவனுக்கு. இப்ப இந்த கேள்வி விளங்க இல்லையா, ரிப்பீட் ஒரு செஞ்சுப்பாரு. ரிப்பீட் இதே மாதிரி கேள்வி செஞ்சாதான் உனக்கு வறுமையுடைய அதே கேள்வியை 100 தடவை செய்யறதெல்லாம் வராது. சரிதானே? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், நினைவு காட்டுங்க சொல்றேன். சோ இப்ப என்ன செய்வோம்? சுருக்குனா விட வருதான்னு பார்ப்போம். இந்த சைஃபர், இந்த சைஃபர், இந்த சைஃபர், இந்த சைஃபர், மிச்சத்துல என்ன இருக்கு? 1250. 1250 இங்க எத்தனை? 8. இங்க y. அப்ப என்னட்டு வரப்போகுது? இங்க விளங்குமா? விளங்காது. 1250 எதையும் பெருக்கணும், 8ஐயும் இடம் காணாது. இங்க எழுதுவோம், மேல எழுதுறேன். இருக்க வரேன். என்ன பிள்ளைகள் ஊர்ல மழை பெய்யுதா? இல்ல சார், வெயில். சரியான வெயில் சார். 1250 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 8 நாளை தர வை. இது இவ்வளத்தையும் பெருக்கும்போது எவ்வளவு வருதான்? எனக்கு இடம் காணாது, அதுல கீழே எழுதுறேன். எவ்வளவு? 10,000. 30,000. இதுல 30,000 வருது. சரி, அப்ப இந்த 1250ஐயும் 8ஐயும் பெருக்கும்போது எவ்வளவு வருது? 10,000. 10,000. எல்லாருக்கும் வந்துச்சா? ஓ சார். அப்ப 10,000 by 7 என்னன்னு வரும்? 30,000. 10,000 by 7 30,000 வரப்போகுது.
இப்போ வயசான எத்தனை வரும்? 30,000 கீழ் 10,000 பிரிச்சா 3. 3 என்னது? பட்லப்பமா மாங்காவா தேங்காவா? சரிதானே? அப்ப இந்த கொஸ்டின் வந்து பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரியும் ஈஸி மாதிரியும் தெரிஞ்சாலும் ஆனா அது கஷ்டமா இல்லை இந்த கேள்வி செய்யறது. எல்லாராலையும் உண்மையிலே இதுல நான் சும்மா கேட்கிறேனே, இதுல பெற்றுக்கொள்வார்ன்ற வார்த்தை வந்திருந்தாலும் நம்மளால செய்யறது கஷ்டமா லேசா? ஒவ்வொரு டைமை பொறுத்து தான் ஒவ்வொரு பொசிஷனும் எப்படி எப்படி வரும்ன்றது நம்ம ஊகிக்கவே இல்லாது. சரியா? சோ நான் இதை ஒரு போட்டோ அடிக்கிட்டு அடுத்ததுக்குள்ள போவையா? அடுத்ததுல திரும்ப ஒவ்வொரு கேள்வி செய்யும் போது நான் பங்குகளை திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இந்த கேள்வி பாக்குறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் ரொம்பவே கஷ்டம் இல்லமா, உடனே செஞ்சு கொள்றதுக்கு இயலாது அப்படின்னு சொல்லுவேன். சார் ஓமா சொல்லுங்க. അതിന്റെ மொத்த வட்டி 1,50,000 வந்தது எப்படி? இல்லம்மா, மொத்த வட்டி 1,50,000 நான் போடவே இல்லையே. அப்ப திரும்ப ஒரு அந்த கேள்வி வாசிங்க. 100 பிரிண்ட் எடுத்தா இல்ல தானே? இல்ல சார், ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லாம என்ன என்ன செஞ்சீங்க புள்ள? சொல்லுங்க. என்ன ஞாபகம் இல்லாம போற அளவுக்கு பிள்ளைக்கு என்ன பிஸியானது? பிரிண்ட் எடுத்துட்டு அதுல உள்ள இதோட மாத்த சொன்னோமா. அவர் வந்து 1,50,000 பெறுறாரு அப்படின்னா 1,25,000 100 பேங்க்ல கொண்டு போடுறாரு. சரியா? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது 1,50,000 வருது. அப்ப பேங்க்ல என்ன வந்தீங்க எக்ஸ்ட்ராவா அவருக்கு என்ன கிடைச்சிக்கும்? வட்டி கிடைச்சிக்கும். வட்டி கிடைச்சிக்கும். அப்ப நான் போட்ட காசுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதா என்னதுல வட்டி. அப்ப 1,20,000 நான் கொண்டு போய் பேங்க்ல போட்டேன். 1,50,000 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கையில மொத்தமா தான். அப்ப எக்ஸ்ட்ரா வந்ததுதான் என்னது? வட்டி. அந்த எக்ஸ்ட்ரா தொகை தான் என்னது? இந்த 30,000. அப்ப அந்த 30,000 கொண்டு வந்து மொத்த வட்டிக்கு பதிலா போட்டீங்கன்னா டைரக்டா என்ன வரும்? சரி. இந்த சமன்பாடு நினைவிருந்தா ஈஸியா செஞ்சிடலாம். இல்ல அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டியை கண்டு என்ன செய்யணும்? இந்த 30,000 அதால பிரிக்கும். பிரிச்சால என்ன கிடைக்கும்? 10,000 கிடைச்சிக்கும். ஒரு வருஷத்துக்கான வட்டி 10,000. 30,000 10,000 வச்சீங்கன்னா வரும். சாரி, 10,000 வச்சீங்கன்னா 30,000 3 வருஷம் சொல்லி வரும். அப்படின்னு காரணம் நிறைய டைப் இருக்குது. இந்த ஒரு சமன்பாடு நினைவிருந்தாலே போதும். அதாவது எளிய வட்டிக்கு 2 சமன்பாடு தான் சொன்னேன். இதை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு, இதை சேர்த்து ஒரு சமன்பாடு. சோ என்ன அழிக்க அப்படி அழிக்கவா? சார் 100 கூட்டாளி எல்லாம் வந்தாங்களா? உங்களோட டோலிகள் எல்லாம் வந்திப்பாங்க சார். வந்திப்பாங்களா? கூப்பிட்டு பாரு, வந்திக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுங்க நான் பாக்குறேன். நீ பார்க்க தேவை, கூப்பிடு வந்திக்கா இல்லைன்னு பாருங்க. வந்திக்கிறாங்க சார். கூப்பிட பாரு. சந்தையா இன்னைக்கு எதுவும் சாப்பாடு தர இல்லை? விட்டுட்டு தண்ணி குடிக்க, இல்லாட்டி தண்ணி கொத்து தராம விட்டா குடிக்கிறதுக்கு. இப்படித்தானே உங்களோட சண்டைகள் எல்லாம்? பாபா சண்டைகள் இல்லாட்டி உங்களுக்கு எதிரி செட்டோட சேர்ந்துட்டா மின்ஹா இல்லையே? இல்ல சார். அடுத்த கேள்வி செய்வோமா? வாசிக்கிறீங்களா? எங்க புள்ள நம்மட என்ன பேரு பிரிண்ட் எடுத்தாங்க? யாராவது வாசிங்க. ஹம்ரா பிரிண்ட் எடுத்தியா? ஆயிஷா ஹம்ரா சார் பிரிண்ட் எடுக்கல தானே? எடுத்தேன் சார். சரி, அப்ப வாசிக்க அடுத்த கேள்வி. பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 8 பங்கிலாபமாக வழங்கும் கம்பெனி ஒன்றின் பங்குகளை சந்தை விலை ரூபாய் 40 வீதம் கொள்வனவு செய்த ஒருவருக்கு ஆண்டு பங்கிலாபம் வருமானமாக ரூபாய் 3,600 கிடைத்தது. அவர் அவ்வருமானத்தை பெற்ற பின்னர் பங்கு ஒன்றை ரூபாய் 60 வீதம் அனைத்து பங்குகளையும் விற்பனை செய்தார். அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? சரி, உண்மையான விலங்குல என்ற சரியான ஸ்பீடா வாசிச்சு. சோ ஒரு இன்னொரு யாராவது ஸ்லோ வாசிக்கிறீங்களா? நான் குறிக்கிறேன். வாசிக்க ஆல்ரெடி வாசிச்சால வேற யாராவது வாசிங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் அடிச்சீங்கன்னு கையோசனை அவஸ்தனீங்க. புஷ்ரா பிரிண்ட் அடிச்சியா?
புஷ்ரா இல்ல சார், நான் அடிக்க கொடுத்து இன்னும் கிடைக்கல. இப்ப இங்க ஊத்துறாங்க மிஷினுக்கு. மத்த யார் அடிச்சு வாசிங்களேன் அடிச்சாக்க. நான் வாசிக்கவா? நஃபா நேத்து வாசிச்சேன் மத்தாக்கள். அடிச்சாக்கள் வாசிங்க. நக்கீல அடிச்சதா? சார் நான் வாசிக்கவா? யுஹானா வாசிங்க. ஸ்லோவா வாசிக்கணும். சரியா? ஓகே சார். பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 8 பங்கு லாபமாக வழங்கும் கம்பெனி ஒன்றின் பங்குகளை சந்தை விலை ரூ. 40 வீதம் கொள்வனவு செய்த ஒருவருக்கு ஆண்டு பங்கு லாப வருமானமாக ரூ. 3600 கிடைத்தது. அவர் அவ்வருமானத்தை பெற்ற பின்னர் பங்கு ஒன்றை ரூ. 60 வீதம் அனைத்து பங்குகளையும் விற்பனை செய்தார். அவர் வாங்கிய பங்கு ஓகே, ஓரளவுக்கு எனக்கு கேள்வி விளைஞ்சி. சோ ரூபாய் 8 அப்படின்றது என்னமா இங்க புள்ளே எல்லாரும் சொல்லுங்க. பங்கு லாபம். எல்லாரும் 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 பங்கு லாபம். ரூபாய் 8ன்றது பங்கு லாபம். இந்த கேள்வி கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருது. சரிதானே? ரூபாய் 8ன்னு சொல்றது பங்கு லாபம். இதுல எதுவும் சந்தேகம் இல்லையே. சரி, அந்த பங்குடைய விலை எவ்வளவுன்னு சொல்றாங்க வாங்கும் போது? சந்தையில எவ்வளவா? ரூபாய் 40. வாங்குறத நான் இப்படி போடுறேன். வாங்குறத நம்ம வாங்குறது வாங்கி வருட முடிவுல எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குதா மொத்தமா வாங்கினதால இன்னைக்கு? 3600. சரிதானே? சிம்பிள் விஷயம். திரும்ப என்ன செய்யறேன்? வாங்கி வச்சு அவ்வளவு பங்கு என்ன செஞ்சுட்டேன்? 60 வீதம் விக்கிறேன். இது எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் விளங்கிட்டா? என்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? ஓ சார். இதுல எதுவும் குழப்பம் இருந்துச்சுன்னா அங்கிட்டு கேள்வி செய்யணும். குழப்பமா தான் இருக்கணும் நமக்கு. சரிதானே? சார் அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களே. அவ்வளவு ஸ்பீடா வாசிச்சேன் ஆயிஷா கம்தா. சரியா? முதலாவது விஷயம் என்னன்னா, ரூபாய் 8க்கு பங்கு லாபம் தர்ற மாதிரி பங்குகளை சந்தை விலை 40 ரூபாய்க்கும் போது வாங்குறாங்க. 40 ரூபாய்க்கு மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழத்தை வாங்கும்போது 8 ரூபாய் பங்கு லாபம் வருது. விளங்கினா? இது விளங்கிட்டா? வாங்கிட்டு அந்த பங்கு லாபம் சொல்றது என்னன்னு சொன்னேன்? பங்கு லாபம் அது வாங்கும் போதே வந்துடும் தானே. அது நம்ம வாங்கி வித்தாலும் சரி விக்காட்டி பங்கு லாபம் வந்துருந்தாங்க ஒரு வருஷம் முடிவுலையும். அப்ப அந்த வருஷ முடிவுல எவ்வளவு பங்கு லாபம் வந்திக்கா? 3600 ரூபாய் மொத்தமா வந்து பங்கு லாபம். ரைட்டா? அடுத்தா சொல்றான், வாங்கி வச்சு அவ்வளவு பங்கு என்னோட கையிலக்குமே அந்த பங்கு எல்லாத்தையும் திரும்ப என்ன செஞ்சிட்டேன்? விலையை கூட்டி 60 ரூபா வச்சு என்ன செஞ்சிட்டேன்? இல்ல விலையை நம்ம கூட்டி விற்கிறே இல்ல, உண்மையில விலை கூடும் அதுவா. அந்த விலையை என்ன 60 ரூபா வரும்போது என்ன செஞ்சிட்டேன்? எல்லாத்தையும் வித்து விட்டேன். இவ்வளவு வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டானே? இருக்கு நம்புறாங்க. ஓ சார். இப்படிதான் விஷயம். மாம்பழத்தை வாங்கி வச்சேன், விலை கூடனே மாம்பழத்தை வித்துட்டேன். சிம்பிள். இப்ப பாருங்க, முதலாவது கேட்ட கேள்வி என்னமா? அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை அது. அவர் வாங்கிய பங்குகள் எண்ணிக்கை. இந்த இடத்துல முதலீட்டு தொகை தந்திருக்க நமக்கு? இல்ல. முதலீட்டு தொகை தரல. அப்ப முதலீட்டு தொகை தரலையே, நம்ம 2 கேள்வியில முதலீட்டு தொகையை வச்சு தானே செஞ்சோம் அப்படின்னா, திரும்ப இந்த ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பங்கு வாங்கினா எனக்கு எவ்வளவு பங்கு லாபம் வருது? 8 ரூபாய். ஒரு பங்கு வாங்குறதால எனக்கு 8 ரூபாய் லாபம் வருது. மொத்தமா எவ்வளவு லாபம் கிடைச்சிக்கா பங்கு லாபம் எனக்கு ஒரு வருஷம் முடிவுல? 3600. ஒன்றை வாங்குறதால 8 ரூபாய் கிடைக்குது. மொத்தமா கிடைச்சது தெரியும் அப்படின்னா, அந்த மொத்தமா கிடைச்ச பங்கு லாபத்தை இந்த 8ஆல பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு பங்குகள் நான் வாங்கினேன். சோ இதுல 2 டைப்லாம் கேட்கலாம். ஒன்று முதலீட்டு தொகையை வச்சுக்கிட்டு கேட்கலாம், இல்லாட்டி பங்கு லாபத்தை வச்சுக்கொண்டு பங்குகள் எண்ணிக்கை கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல பங்குகள் எண்ணிக்கைன்ற 2வது முறையை பார்த்து வச்சுக்கணும். பங்குகளின் எண்ணிக்கை சமன். இந்த இடத்துல பங்குகளின் எண்ணிக்கை எப்படி காணப்போறோம்? மொத்த பங்கு லாபத்தின் கீழ் ஒரு பங்கின் பங்கு லாபம். ஒரு பங்குக்கான பங்கு லாபம். அப்ப மொத்த பங்கு லாபம் இப்ப எவ்வளவு வந்து ஒரு வருஷம் முடிவுல நமக்கு? 3600. 3600.
ஒரு பங்குக்கு எவ்வளவு காசு வருமா எனக்கு லாபமா? 8 ரூபா. ரூபா. சோ இதை பிரிச்சீங்கன்னா மொத்தமா எனக்கு என்ன கிடைக்க போகுது? பங்குகள் எண்ணிக்கை கிடைக்க போகுது. 3600 8ஆல பிரிச்சா எத்தனை அகிலா பிஎஃப்? 450 சார். 450 450 பங்குகள் கிடைக்குது. அப்ப பங்குகள் எண்ணிக்கையை இப்படியும் காணலாம் விளங்கிட்டா? ஓ சார். நம்ம முன்னுக்கு 2வது கேள்வி செஞ்சிருந்தானே, அந்த 2வது கேள்வியில மொத்த பங்கு லாபம் எவ்வளவு தங்கங்கள் கிடைச்சிச்சு? இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்வியில பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சு? இதுல எழுதுன 20. ஒரு பங்குட விலை எவ்வளவு? சரி ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? 4 20,000 ரூபாய் மொத்தமா கிடைச்ச பங்கு லாபம். ஒரு பங்குக்கான லாபம் 4 ரூபா. இப்ப 20,000 4ஆல பெருங்க, மொத்த பங்குகள் கிடைக்கும் நமக்கு. பாருங்க கிடைக்குதா? அப்ப அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இந்த 2 முறையில தான் உங்களுக்கு கேட்கலாம். விளங்கிட்டா? இருந்தாலும் திரும்ப எக்ஸாம் போகும்போது என்ன நடந்துருதுன்னா, போகும் மட்டும் இந்த இடத்துல அந்த முடி நிக்கும், போகும்போது அந்த முடி என்ன செஞ்சிடும்? சரிதானே? எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ன செய்யணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணி தான் அனுப்புவேன். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தோழர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் அட்மிஷன் தோங்கிட்டு வந்து படிச்சு கொள்றா அப்படின்ற விஷயத்த சொல்லணும். நம்ம சொல்றது கடமை. அதுக்குன்னு போயிட்டு இந்த போன மெஸ்ல ஒரு புள்ள சொன்ன மாதிரி, நான் போனேன் சார் இப்படிதான் சொன்னேன், நீ வரண்டாவா வராட்டி இப்படின்னு சொன்ன யாராவது உள்ள வருமா? சொல்லுங்க. சரியா? அப்படி இருந்தா என்னது? சோ நீங்க தான் இதுல இந்த விஷயங்களை சொல்லணும். இதுல இன்டராக்ஷன். சோ எனக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் கழிக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாரோடையும் கழிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். மற்றபடி ஊமையா இருக்கிறாங்கள விட்டு மற்றவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கழிக்கிறேன். மற்ற வாயை திறக்கிறீங்க இல்லையே. இப்ப நீங்க கழிச்சிங்கன்னா நான் கதைப்பேன். சரிதானே? நான் உங்களோட நல்லா கதைப்பேன். நான் நல்ல டோக்கெட்டுக்கு தான். நீங்க கழிச்சிங்கன்னா சரி, இந்த இடத்துல அழகா கழிச்சிங்கன்னா உங்களோட அழகான விஷயம் சொல்லிட்டு தான் போறேன். இந்த விஷயத்தை நான் சொல்லலாம் போறது இல்லை. அடுத்தது 2வது கேள்வி என்னம்மா? அவர் முதலீடு செய்த தொகை யாது? அவர் முதலீடு செய்த தொகை. அப்ப இங்க ஒரு விஷயம் விளங்குச்சு. நான் மாம்பழம் எத்தனை வாங்கி வச்சுக்கேன்? இப்ப 450 மாம்பழம் வாங்கி வச்சுக்கேன். ஒரு மாம்பழத்தை வாங்கும் போது எவ்வளவு விலையா இருந்துச்சா? 40 ரூபா. ஒரு மாம்பழத்துல விலை 40 ரூபா. 450 மாம்பழம் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு? அதானே கேட்டிருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு மாம்பழம் சொல்லும்போது லேசாகி பங்குகள் யோசிக்கதான் கஷ்டமாயிருக்கேன். நீங்க கேள்வி செய்யும் போது என்ன மாத்தணும் அதை? சோ நீங்க when you are doing questions, நீங்க கேள்வி செய்யறப்ப அந்த இடத்துல அதை என்னவா யோசிச்சு கொள்ளணும்? ஒரு மாம்பழம் பிடிக்கும் உங்களுக்கு? பிடிச்ச மாம்பழத்தை பேசணும். கருத்த குழம்பு. வேற விளையாட்டு மாம்பழம். வேற என்னமா கேக்கல? அவ்வளவு பிராண்ட் இருக்கா? எனக்கு தெரியாது பெருசா. எனக்கு 2-3 தான் தெரியும். அல்போன்ஸ் தான் அது வெள்ளை கூட்ட மாம்பழம். அப்படியா? அப்படித்தானே? சோ நம்ம என்ன செய்வோம்? இப்ப முதலீட்டு தொகையை காணும். முதலீட்டு தொகை எவ்வளவு வைக்க போகுது? முதலீட்டு தொகை மொத்தமா எவ்வளவு பங்கு? ஒரு பங்குக்கான விலை எவ்வளவு? ஒரு பங்கு வாங்கும்போது எவ்வளவு? 40. மொத்தமா எத்தனை பங்குகள் நான் வாங்கியிருக்கேன்? 450. இப்ப நான் 4ஆல 45 பேர் இருக்குங்க. 2 சைபர் சொல்றோம். 4ஆல 40 பேருக்குன்னா எத்தனை? 160. 4ஆல 5 பேருக்குன்னா 20. 160 20 கூட்டினா 180. அப்ப பெருக்குனா சரியான பெருக்கிக்காது.
ஓ சார். நம்ம 2 சைபர் சேர்த்தா சரியா? ஈஸி தானே? சரி, உண்மையா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு நீங்களே மனசு தொட்டு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படி பெருக்கல் வந்தா சைபரையும் போட்டு பெருக்கிறது நீங்க? உண்மையை சொல்லுங்க, தப்பில்லை. சோ இந்த சைபர் வந்து பின்னாடி இருக்கும்போது அதை பெருக்கும் போது சேர்த்து விட்டா சரி. கஷ்டப்படாதீங்க, சரியா? இப்ப கஷ்டப்பட்ட பெருக்குனேன், உங்களோட கேட்டுதானே பெருக்குனேன். கஷ்டப்படணும். 45 தர 4 நான் எங்கேயாவது இல்ல. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். சரி, அடுத்தது யுஹானா, அடுத்த கேள்வி என்னமா? அவரது மூலதன லாபத்தை காண்பதன் மூலம் அவரது மொத்த வருமானத்தை காண்க. மூலதன லாபம் அப்படின்னா என்னமா? நஃபா. நஃபா இஸ்லாம் சரியான பேர். ஓ சார், நாங்களா மூலதன லாபம்? நாங்க வந்து முதலீட்டு பணம் தானே. சரி, முதலீட்டு. எனக்கு இப்ப மூலதன லாபம் என்னன்னு சொல்லணும். மாம்பழ கதை சொல்லலையா? நஃபா அன்மியூட் பண்ணி வைங்க, பயப்படாதீங்க. என்ன சார் அப்படின்னா? ஒரு 10 தடவை மூச்சு விட்டு போட்டு மூலதன லாபம் அப்படின்னா என்ன யோசிச்சு சொல்லுங்க. மறந்துட்டு. நேத்து நீங்க என்ன சரியா சொன்னதுக்கு? சரியா? சரியாவா? சரி, ஓகே. யோசிச்சு பாருங்க அடியா, அழகா. சரி, பங்கு லாபம் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பங்கு கிடைக்கிற லாபம். இல்லையே. அப்ப பழைய யோசிச்சு பாருங்க. 2 வார்த்தை சொல்லியிருந்தேன். பங்கு லாபம் அப்படின்னா நம்ம பங்க வாங்கும் போதே அதோடு சேர்ந்து வர்ற லாபம் பங்கு லாபம். அப்ப வாங்கும் போது இது வருதுன்னா மூலதன லாபம்னா விற்கும் போது வருது. விளைச்சா? அப்படின்னா நான் விற்கும் போது கிடைக்கிற லாபமா? விற்கும் போது அந்த மூலதன லாபத்தை வச்சுதான் நம்ம விற்போம். விளைச்சா? இது நம்ம உண்மையில நம்ம பிரைஸ கூட்டி விற்கிற இல்ல, இது பங்குகள் தானே. அதுவா அந்த சந்தை இதெல்லாம் கூடும். இந்த ட்ரேடிங் இதெல்லாம் சொல்லுவாங்க, பாத்தீங்களா? சும்மா பாத்துருப்பீங்களா? சும்மா ட்ரேடிங் உழைக்கலாம் சொல்லிருப்பாங்க தானே. அப்படி யாரும் ட்ரஸ்ட் பண்றாங்க உங்களோட வீட்டை இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையில ஒரு பொய்யான விஷயம். ஷார்ட் டைம்ல ட்ரேடிங்ல இது செய்யல, அது லாங் டைம்ல இருக்கு ட்ரேடிங். ட்ரேடிங்ல ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சிலவங்க சொல்லிருப்பாங்களே உங்களுக்கு. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி கேட்கியா? இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ட்ரேடிங் கிளாஸ் எல்லாம் பாத்துறீங்க, ட்ரேடிங் கிளாஸ் ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ட்ரேடிங் நாம இப்ப 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 நம்ம நாட்டுல இருக்கிற அந்த கரன்சி தான் டாலர், அது இது மாதிரி சில கோயின் இருக்கு. பிட் கோயின் ஒன்று இருக்கு, இன்னொன்று நம்ம பிடிஹெச் ஏதோ ஒன்று இருக்கு. அடுத்தது என்னென்ன பேர்ல எல்லாம் ஒவ்வொரு கோயின் இருக்கு. அதை வந்து ஆன்லைன்ல வாங்கி அது குறிப்பிட்ட விலை கூடும் போது விற்கிறது. நான் கேட்கிறேன், அவனுக்கு அந்த விஷயத்த ட்ரேடிங் விஷயத்த டீச் பண்ண தெரியும் அப்படின்னா அவன் அதுல மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கவனா தானே இருப்பான். நல்லா ட்ரேடிங் தெரிஞ்சவனா தானே இருப்பான். சரிதான் நான் சொல்றது? நல்லா ட்ரேடிங் தெரிஞ்சவன் தானே சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப நல்லா ட்ரேடிங் தெரிஞ்சவன் அவனே கோடிக்கணக்கில் உழைக்கலாம் தானே. ஏன் கிளாஸ் வைக்கணும்? ட்ரேடிங் கிளாஸ் வைக்கணும்? இது நிறைய பேருக்குள்ள கொஸ்டின். ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு உண்மையில ட்ரேடிங் பண்றது எப்படின்றது சொல்லி கொடுப்பான். உனக்கு கோடிக்கணக்கில் எல்லாம் உழைக்கிறதுக்கு அவன் சொல்லி தரும். சரிதானே? சோ எப்பயுமே ஆர்கானிக்கா ஒரு விஷயத்தை செஞ்சு உழைக்கிறதுக்கு பாருங்க. சரிதானே? சோ இந்த 3வது வெளியில வந்து கேட்டது மூலதன லாபம். இப்ப மூலதன லாபத்தை என்ன செஞ்சு கண்டு அவரோட மொத்தம் என்னத்தை கேட்கிறாங்க? வருமானத்துக்கு கேட்கிறாங்க. இவர் எவ்வளவுக்கு வாங்கினாரு? 40 ரூபாய். 40 ரூபாய்க்கு வாங்கினாரு. 40 ரூபாய்க்கு வாங்கினத இப்ப எவ்வளவுக்கு விக்கிறாரு? ஒரு பங்கு 60 ரூபாய்க்கு. ஒரு பங்குக்கு எவ்வளவு கூட்டி வச்சு விக்கிறாரு? 20 ரூபாய். 20 ரூபாய். அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு வச்சு வித்தாரு? 20 ரூபாய். அப்ப மூலதன லாபம் சமன். சரியா? மூலதன லாபம் சமன் என்னண்டு வரப்போது? மூலதன லாபம் சமன் ஒரு பங்குக்கு இப்ப எவ்வளவு லாபம் வச்சுக்காரு? 20 ரூபாய். 60 ரூபாயில இருந்து 40 ரூபாய் கழிச்சு ரூபாய் 20 ஒரு பங்குக்கான மூலதன லாபம். அப்ப 20 ரூபாய் வச்சு விற்கிறார்.
அப்ப ஒரு பங்குக்கு 20 ரூபா வச்சு வித்தா மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு அவர கையில? 450. பெருக்குங்க பாப்போம். 9000. எத்தனை மைமூனா? எத்தனை சொன்னீங்க? 9000. பிள்ளை 2ஆல 45 பேருக்குங்க பாப்போம். 2ஆல 40 பேருக்குங்க எவ்வளவு? 2ஆல 40 பேருக்குனா 90. 80 2ஆல 5 பேருக்குனா 10 90. அங்கால 2 சைபர் சேர்த்து. இது எனக்கு யார் சொல்லிட்டு சொல்லுங்க இந்த பேருக்குறது எல்லாம்? சார் இல்ல எங்களோட உமா சொல்லியிருந்தா சின்ன நிலைக்கும் போது ஒரு 6ஆம் ஆண்டோ அந்த டைம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் உமா சொல்லியிருந்தோம். அதுல உமா சொல்லியிருந்து இந்த 2 விஷயம் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இப்பயும் எங்களோட உமா தம்பிக்கு சின்ன தம்பி இருக்கான் தெரியுமோ தெரியும். நான் போட்டோ போட்டுக்கணும்னால தெரியுமா எல்லாருக்கும் இல்லையே? இல்ல சார் தெரியும் அது சார். சரி. அப்ப குட்டி 5ஆம் ஆண்டு படிக்கிற இப்ப ஸ்காலர்ஷிப் எழுதுற படிக்கும். அப்ப அவன் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உமா அப்படிதான் சொல்லிக் கொடுக்கும். உமா தான் சொல்லியிருந்தேன் எனக்கு இப்படி இப்படி போயிருக்கிற விஷயத்த மிச்சம் எக்ஸ்ட்ராவா வர்ற சைபர் போடுற விஷயங்கள்லாம் பிறகு போக போக நான் தெரிஞ்சு கொண்டதால அப்படியே இது பண்ணி கொண்டு போகும். சரிதானே? சரி. அடுத்த கேள்வி இதோட முடியுதா? இதுல ஃபுல் கேள்வி செய்யல இன்னும். சோ அவர் கேட்டது மொத்த வருமானம். மொத்த வருமானம் என்னமா அர்த்தம்? மொத்த வருமானம் இதுல என்னென்ன வருமானங்கள் வருது வடிவ வச்சு பாருங்க. பங்கு லாபமும் மூலதன லாபம். ரைட். இப்ப இந்த கேள்வி திரும்ப ஒரு வாசிங்க ஆயிஷா. பிரிண்ட் எடுத்தியா? இல்லதானே? இல்ல சார் இன்னொரு போன்ல பிடிஎஃப் பாக்குறது சரி, நீ எப்படியோ சொல்ல. நீ கேள்வி ஒரு வாசி லாஸ்ட் மட்டும். அவரது மூலதன லாபத்தை காண்பதன் மூலம் அவரது மொத்த வருமானத்தை காண்க. வருமானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போட்ட காசு திரும்பி எடுக்கிறதுக்கு பேரா வருமானம்? இல்ல இல்ல. இப்ப நான் வந்து ஒரு ரொட்டி கடை வச்சுக்கேன். மைமூனா வந்து கல்லாப்பட்டியிലേക്ക് வச்சுக்கேன். கல்லாப்பட்டினா என்னது? காசு போடுற இடம் கடையில. கெசியர் சொல்ல எல்லாரும் விளங்குதானே? கெசியர் தெரியும் தானே? அப்ப கெசியர்ல வந்து இருக்க வச்சிருக்கேன் மைமூனாவை. நாங்க வந்து கடைக்கு அன்றைக்கு ரொட்டி போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 ரூபாய் போட்டிருக்கோம். வருமானமே 20,000 ரூபாய் வந்திருக்குண்டா. இன்றையான் வருமானம் சொல்லலுமா நம்ம அது? இல்ல போட்ட காசு தான் திரும்பி வந்தீங்க. அப்ப வருமானம் என்பதன் அர்த்தம் என்ன? நான் போட்டதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல வந்து அப்ப மொத்த வருமானம் அவருக்கு எவ்வளவு வந்திருக்கணும் இந்த இடத்துல? ரூபாய் 9,000 மூலதன லாபமா வந்தது. பங்கு லாபம் எவ்வளவு வந்துச்சு? 600. மொத்த வருமானம் எவ்வளவு வந்திருக்கும்? எவ்வளத்தையும் கூட்டணும்? ரூபா 9000த்தையும் 3600யும் கூட்டணும். 9,000த்தையும் 3,600 கூட்டணும். 9,000 சக 3,600 கூட்டினா எவ்வளவு ரூபா? 12,600. 2600. 12,600. 12,600. சரியா? ரைட். இது ஓகே எல்லாருக்கும் இந்த क्वेश्चन? புஷ்ரா, பரீரா, ஹம்தா, சார். ஹப்சா 2 ஹப்சாக்கு விளங்கிட்டா? சார். சுமையா, பாத்திமா, சுமையா எங்கடா? சுமையா தூங்கிட்டோம். சாஃபியா, சம்ஹா, சர்ஃபா எல்லாரும் விளங்கிட்டா? ஓகே. அடுத்து அம்சானா ஓகேயா? அச்சுக்கு ஓகேயா? அச்சு கேக்குதா? சரி. அடுத்த கேள்வி செய்வோமா? ஓகே சார். ஓகே அம்மா வாசிக்கிறீங்களா? நம்ம பிரிண்ட் எடுத்தா? இல்ல சார். ஏம்மா கடையெல்லாம் போட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தா அந்த மாமா தரையில மாமா மேல பழிய போட்டாச்சுன்னு. சரி வேற யார் எடுத்த பிரிண்ட்?
நேத்து வல்லாகி எல்லாம் பண்ணீங்க. சரி, கருத்தை யார் வாசிக்கிறேன்? உமாமா பிரிண்ட் எடுத்தா? பிரிண்ட் எடுக்கல சார், ஆனா வாசிக்கலாம். விளங்கல. பிரிண்ட் எடுக்கல, ஆனா வாசிக்கலாம் சார். வாசிங்க. பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 8 பங்கு லாபமாக வழங்கும் கம்பெனி ஒன்றின் பங்குகளை சந்தை விலை ரூபாய் 40 வீதம் கொள்வனவு செய்த ஒருவருக்கு ஆண்டு பங்கிலாப வருமானமாக ரூபாய் 3600 கிடைத்தது. ஆச்சரிய வாசிக்கிறேன். உமாமா கொஞ்சம் இரு. உமாமா ஓ சார். கால் நிலத்துல இருக்குதா? இல்ல கட்டில இருந்து படிக்கிறீங்களா? இல்ல சார், கட்டொண்டுக்கு மேல வச்சுருந்தேன். சரி, ஓகே. இதுல நான் என்னத்துக்கு அதை கேட்டேன் அப்படின்னா, இதுல விளங்குதா கண்ணுக்கு இந்த கேள்வி செஞ்சிட்டோம் தெரியுதா? உமாமாவுக்கு செஞ்சது சாரி சார், மாறிச்சது. மாறிச்சு. சரி, ஓகே, வாசி. பங்கொன்றின் சந்தை விலை ரூபாய் 300 உள்ள கம்பெனி ஒன்றில் 100 பங்குகளும் அல்லது அதற்கு மேல் கொள்வனவு செய்யும் போது பங்கொன்றுக்கு ரூபாய் 40 பங்கு லாபமாகவும் 100 பங்குகளுக்கு குறைவாக கொள்வனவு செய்யும் போது பங்கொன்றுக்கு ரூபாய் 30 பங்கு லாபமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். சார், மூணாவதுல பிக்கு சார் ஏ மட்டும்தான் செஞ்சோம். கொஞ்சம் ஒண்ணு தெரியுமா? இல்ல அதுல இருக்கிற பி பாட்டை வந்து நம்ம 10ஆம் மணி கிளாஸோட தானே செய்யணும். அதுல இன்னும் நான் படிச்சிடுறேன். அப்படித்தானே செய்யறேன்னு சொன்னேன். நீங்க அடுத்த வாசிங்க. ராஜா இக்கம்பெனியில் 130 பங்குகளை கொள்வனவு செய்தால் அவருக்கு கிடைக்கும் பங்கு லாபம் எவ்வளவு? இதெல்லாம் இந்த கொஸ்டின்ல இருக்கிற விஷயங்கள் ஓகேயா? மைக் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு பங்குக்கான விலை எவ்வளவு? 300 ரூபா. எல்லாரும் கதைங்களா? ஆயிஷாக்கு மட்டும் பாருங்க. ஒரு பங்குக்கான விலை எவ்வளவு? 300. ஒரு பங்கு 300. இப்ப இந்த கடைகள்ல எல்லாம் நடக்கும் தெரியுமா? இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னு நான் சும்மா எடுத்துக்கிட்டேன். இப்ப ஒரு கடைக்கு போகும்போது சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க வந்து இவ்வளவுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா குறைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே? இவ்வளவுக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா நான் குறைச்சு போடுறோம், 5 சட்டை எடுக்கிறீங்கன்னா குறைச்சு போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்க பங்குகள்ல என்ன சொல்றாங்கன்னா 100 பங்குக்கு குறைய வாங்கினா எவ்வளவு லாபம் கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 30. ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குறாங்கன்னா 30 ரூபாய். 100 பங்கு கூட வாங்கும் போது என்ன செய்யறாங்க? ஒரு பங்குக்கு 40 ரூபா. சோ இந்த கொஸ்டின்ல முதலாவது என்ன கேட்டிருக்கான்? உமாமா, ராஜா இக்கம்பெனியில் 130 பங்குகளை கொள்வனவு செய்தால் அவருக்கு கிடைக்கும் பங்கு லாபம் எவ்வளவு? அப்ப இந்த கேள்வியில 130 பங்கு வாங்குறாரு. அப்ப அவருக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்?
40 ரூபாய். 40 ரூபாய். அப்ப ஒரு பங்குக்கு 40 ரூபா கிடைக்குதுன்னா மொத்த பங்கு லாபத்தை காணணும்னா என்ன செய்யணும் நம்ம? பங்குகள் எண்ணிக்கை தர ஒரு பங்கில் லாபம். அப்ப மொத்த பங்கு லாபம் சமன் 40 தர என்ன வரும்? ஒரு பங்குக்கு 40 ரூபா கிடைக்க போகுது. ஏன் 40 ரூபா கிடைக்க போகுது? 100 பங்குகளுக்கு கூடவா வாங்கும்போது எவ்வளவு லாபம் தராராம்? 40 ரூபா. 40. அப்ப 100க்கு கூட வாங்கினா 40 ரூபா. அப்ப 100க்கு குறைவா வாங்கினா 30 ரூபா. இங்க அவர் 130 அப்படின்றது 100க்கு கூடவா குறையவா? 100 கூட. அப்ப ஒரு பங்குக்கு 40 ரூபா கொடுக்குறாங்கன்னா 130 பங்குக்கு இதுலயே பெருக்குங்க. அப்போ 4ஆல 10 பெருக்குங்க. 4ஆல 13 பெருக்கணும். 4ஆல 10 பெருக்குனா 40. 4ஆல 3 பெருக்குனா 12. 12. 40 12 52. ரூபாய் 52 எங்கால 2 சைடு. இதை விட வந்துச்சு எல்லாருக்கும். ஒரு மொத்த பங்கு லாபம் இப்ப எவ்வளவு கிடைச்சிக்கும்? ரூபாய் 5200. அடுத்த கொஸ்டின். ரவி இதே கம்பெனியில் ரூபாய் 24,000 முதலீடு செய்கின்றார் எனில் ரவி கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. எப்படி விளங்குது? இன்னொரு வாசம். ரவி இதே கம்பெனியில் ரூபாய் 24,000 முதலீடு செய்கின்றார் எனில் ரவி கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. அவர் 24,000 ரூபாய் காசு வச்சிருந்தா எவ்வளவு பங்கு வாங்கலாம்? இங்க பங்குட விலை மாறிச்சா? பங்குட விலை இல்ல. ஒரு பங்குட விலையும் மாறாது. இது பங்கு லாபம். இதுதான் பங்குட விலை. இது பங்குட விலை எவ்வளவு? 300 ரூபாய் தான் இருக்க போகுது. அப்ப மாறும். அப்ப அவரு எவ்வளவு இப்ப இன்வெஸ்ட் பண்றாரு? 24,000. அப்ப பங்குகளின் எண்ணிக்கை சமன் அவர் எவ்வளவு முதலீடு செய்ய போறாரு? 24,000. ஒரு பங்குக்கு எவ்வளவு விலைன்னு சொல்றாங்க? ஒரு பங்கு எவ்வளவுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல? 300 ரூபாய். வடிவா எழுதி கொடுங்க பிள்ளை. இத என்னன்னு போட்டு வைங்க. பங்கு லாபம். அதுல 2 டைப்ல பங்கு லாபம் சொல்றாங்க. இது என்னது? பங்குட விலை. சரியா? அப்படி நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்? கேள்வியே சரியா செஞ்சிருவீங்க. செஞ்ச என்ன வந்துடும் உங்களுக்கு? விட வந்துடும். விட வந்தா நீங்க எல்லாம் என்ன வாங்கிடுவீங்க? இதெல்லாம் நோட் பண்ணி வைக்காதீங்க. சரி. இப்ப இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் 240 மூன்றாவது பிரிச்சு எத்தனை வரும்? 80. அப்ப பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகம்? 80 பங்குகள். 80 பங்கு. பங்குகள் எண்ணிக்கை 80 அப்படின்னு சொல்லி சரிதானே? அடுத்தது போமா. அடுத்த வாசிங்க. ரவி பெற்ற பங்கு லாபம் எவ்வளவு? இப்ப பாருங்க, அவன் ஒரு ரூல் சொல்லியிருந்தான். என்ன ரூல் சொல்லியிருந்தான்? 100 பங்குக்கு மேல வாங்கினா எவ்வளவு தருவானாம்? ஒரு பங்குக்கு 40 பங்கு குறைய வாங்கினா ஒரு பங்குக்கு எவ்வளவு தருவானாம்? 30 ரூபாய். 40 ரூபா. 100 பங்கு கூட வாங்கினா 40 ரூபா. 100 பங்கு குறைய வாங்கினா 30 ரூபா. இப்ப இவர் ரவி மாமா எவ்வளவு வாங்கிக்காரு? ரவி மாமா எத்தனை பங்கு வாங்கிக்காரு? 80. ரவி மாமாக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? பங்கு லாபம் 30 ரூபாய். பங்கு லாபம் சமன் மொத்த பங்கு லாபம் சமன் என்ன வர போகுது? ஒரு பங்குக்கு இப்ப இவருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 30 ரூபாய். மொத்தமா எவ்வளவு பங்கு ரவி மாமா வாங்கினாரு? 80. அப்ப எவ்வளவு நிக்க போகுது? 3ஆல் 8 பேருக்குன்னா 24. அதனால 2 சைபரை போட்டா ரூபாய் 2400 ரூபாய் பங்கு லாபம் கிடைச்சு. அடுத்தது வருட முடிவில் ராஜாவும் ரவியும் தம்மிடமுள்ள அனைத்து பங்குகளையும் விற்க முடிவு செய்தனர்.
ராஜா, ரவி இருவரும் தமது பங்குகளை ரூபாய் 400க்கு விற்பனை செய்தால் அவர்கள் இருவரும் பெறும் மூலதன லாபத்தை தனித்தனியே காண்க. அப்ப இதுல 2 பேர் இருக்காங்க. யாரு? ராஜா ரவி. ராஜாவும் ரவி. அப்ப ராஜா தான் எத்தனை பங்கு வாங்கினார்? அந்த இன்சாப் நாமக்கலரா? ராஜாவுக்கும் ரவிக்கும். இப்ப ராஜா வந்து இந்த இடத்துல அவர்தான் 130 வாங்கின பங்குகளை. ரவி மாமா எவ்வளவு வாங்கினாரு? 80. இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா 2 பேரும் இப்ப எவ்வளவுக்கு விற்க போறாங்க ஒரு பங்கு? 400 2 பேரும் ரூபாய் 400 தான் விற்க போறாங்க. அப்ப எவ்வளவு மூலதன லாபம் ஒரு பங்குக்கு? 100 எவ்வளவு மூலதன லாபம் சொல்லுங்க. 100 கழித்தல் 300. அப்ப எவ்வளவு ஒரு பங்குக்கு கிடைச்சிக்கும்? 100. இதெல்லாம் கிடைக்கிறது நஃபா. நஃபா கேக்குதா? சார் இது கொஞ்சம் மூலதன லாபம் அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் சொல்லுங்களேன். மர எத்தனை மரம் சொல்றேன் நான். ஒரு பங்கை வாங்கி வச்சுக்கோம். அந்த பங்கை விலையை கூட்டி விற்கும் போது கிடைக்கிற லாபம் என்னது? மூலதன லாபம். சோ விற்கும் போது கிடைக்கிறதுக்கு பேர் மூலதன லாபம், வாங்கும் போது கிடைக்கிறதுக்கு பேர் திரும்ப கேட்பேன். சரியா? சரி சார். அப்ப ஒரு பங்குக்கு இப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது? இவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? மூலதன லாபங்களை தனித்தனியே காணுங்க. அப்ப ராஜா மாமாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ராஜா மாமா எவ்வளவு வாங்கியிருந்தாரு? எத்தனை பங்கு வாங்கியிருந்தாரு? 130 பங்கு. அப்ப அவரோட மூலதன லாபம் எப்படி வந்து போகுது? 130 தர ஒரு பங்குக்கு எவ்வளவு கிடைக்கும்? 100 வரும் ரூபாய் 13,000. அதே மாதிரி அடுத்த எந்த மாமா? ரவி மாமா. ரவி மாமா. உங்களோட ஊர்லயே ரவி மாமா இருக்காரா? இல்ல சார். அப்படி பேர்ல ஒருத்தருமே இல்லையா அவங்க தெரிஞ்சாங்க? இல்ல. மூலதன லாபம் சமன் இவரோட மூலதன லாபம் எப்படி வரும்? ரவி மாமா எத்தனை பங்குகள் வாங்கினாரு? 80. அப்ப இது வந்து யாரு? ரவின்னு போட்டு வச்சுக்கோங்க. இது ராஜா. ராஜாத்தி ராஜா. சோ 80 தர எத்தனை வரும்? 100 ரூபாய் எவ்வளவு வரும்? ரூபாய் 8,000. சோ அப்ப இந்த கேள்வி முடிஞ்சா இவ்வளவுதான் விஷயம். அதுல சார் ஒன்றும் இல்லை. இதுல மூவண்ணாவும் ஈனாவும் போட்டிருங்க. சரியா? மூவண்ணாவும் ஈனாவும் போட்டிருக்க. அதுல லைட்டா வெட்டுப்படுத்த கூட. ஓகே ஓகே சார். சார். அடுத்தோடு செய்வோமா? செய்வோம் சார். 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 எழுதி முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் விளையிச்சா? எல்லாரும் விளையிச்சா? எல்லாருக்கும் சார். சார். இதுல இப்படியே கொஸ்டின் செஞ்சிட்டு போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விளங்கட்டும். சோ நாளைக்கு எத்தனை மணிக்கு வைக்கிறது கிளாஸ் உங்களுக்கு? பேப்பர் அந்த பேப்பர் செய்யணும். சுபையில வைங்க சார். சுபையில நீங்க 2 பேர் வருவீங்க. 2 பேர் தான் வருவீங்க கடைசியா. வெப்பம் சார் சுபையில. வானம் சார். இல்ல நான் தூங்கணும் சார். தூங்கணும் சார். கஷ்டப்படுத்தி மெட்ஸ வந்து நான் காலங்காத்தால எல்லாம் போடுறதுக்கு விருப்பமே இல்லாதுன்னு சொன்னா காலங்காத்தாலே மெட்ஸ படிக்கும். வாழ்க்கை அந்த முதலாவது துவக்கமே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நாள் விளங்குமா? பகல்ல வந்து நீ படிப்பா யாரு? அஸ்கா படிப்பா. நீ காலைல 5 மணிக்கு போனாலும் தானே பேப்பர் கிளாஸுக்கு. சரியா? 5 மணிக்கு எத்தனை மணிக்கு எழுப்பணும் கிளாஸுக்கு? 4 மணி 4:30 கிளம்பிடும். என்ன அப்படிதான் அஸ்கா?
விளக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கோ, சரியாயி சரியா? சரி, அப்ப ஒரு 2 மணி ஓகேயா பகல்? ஓ நாளைக்கு சார். ஒரு 2 மணிக்கு okay யா? 2 மணி இருப்பீங்க நீங்க வேணா good. சார் மார்னிங் செய்வோம். 2 மணிக்கே வைங்க சார். சயின்ஸ் கிளாஸ் 2 மணிக்கு சார் கிளாஸே முடியும். சரி, அப்ப 3 மணி கிளாஸ் 3 மணிக்கு என்னடா நீங்க? சரி, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று கட்டணும். இல்ல அப்படின்னா சனிக்கிழமை கிளாஸ் 2 மணி தேர கிளாஸா மாத்தணும், 9 to 11. சார் 10:30 எல்லாம் அனுப்பிங்க சார். எனக்கு இப்படி தலையெல்லாம் சுத்துது சார். 10:30 இன்னைக்கு சுகர் விளையல. அப்ப 2 மணி தான் வைக்கியா சனிக்கிழமை? தியரியும் படிக்கணும், பேப்பரும் படிக்கணும். ரெடியா வாங்குறேன் சார். ஏழ மாட்டிக்கு சார், எனக்கு தலை சுத்தி நிக்கிறேன் இல்ல நைட் 9 to 11 விளையல. நைட் 9 to 11 நைட் லைன் 9 to 11 இல்லாம வேற எந்த டைம் மாதிரி இல்லவா? பின்னேரம் 9 to 11 சரியா அஸ்கா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வால் ஸ்டிக்கர்ஸ் அதே மாதிரி கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் விற்கிற யாரும் இருந்தா, ஆன்லைன்ல செல் பண்றாங்க இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, சரியா? தெரியுதா அப்படின்னா என்னண்டு? தெரிஞ்சாலும் இருக்கீங்களா? ஓ சார். சுத்தி வர ஒட்டுவாங்க அது. அப்படி இல்லாட்டி அந்த கிச்சன்லயும் ஒட்டுவாங்க தெரியுமா? அப்போ டராஸ் மட்டும் வேணாம், வேற என்ன வேணாம்னு சொல்லுங்க. நீ டராஸ் தெரியாமல இருக்கு. டராஸை விட்டு வேற ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சு செல் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ராத்தா செய்றாவோ, மாமா செய்றாவோ, இந்த குரூப் ஒன்று இருக்கு. அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சொல்லுங்க. சில விஷயங்கள்ல சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சரி, உங்க எல்லாருக்கும் வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுயா? சொல்லுங்க சார். இருக்கிறதே 20 கிலோ சார். இருக்கிறதே என்ன முள்ளும் இதுதான் இருக்கும். சரி, அப்படி இருக்கிறாங்க விடுங்க. மத்தாக்கள் ஏதாவது யோசனையில இருப்பீங்கன்னு. சரி, அப்ப நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று சொல்ல. வெயிட் லாஸ் ட்ரிங்க் டெய்லி காலையில வந்து daily காலையில ஒரு 2 கிலோ குடிச்சீங்க அப்படின்னா வெயிட் குறையிற மாதிரி சொல்லையா? முதல்ல கொஞ்சம் இளம் சுடு தண்ணி, வார்ம் வாட்டர் இருக்கு, அதுல ஓரளவுக்கு சூடாயிக்க மாதிரி சரியா எடுத்து, அதுல ஒரு பாதி தேசி பழத்தை புளிஞ்சு விட்டு, அதோட சேர்த்து என்ன செய்யணும், லைட்டா அந்த ஜிஞ்சர் இதுகள் இருக்கு தானே, ஜிஞ்சரை இடிச்சிட்டு, ஜிஞ்சர்னா என்னது, இஞ்சி என்ன செய்யணும், லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி, அதோட அந்த கசகசா சொல்லலாம், கசகசா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதையும் போட்டுட்டு ஒரு கரண்டி தேன் இருந்தா என்ன செய்யலாம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி சரியா காலையில எழும்புனோடனே வெறும் வயித்தோட ஒரு 3 கிழமை குடிச்சுவாங்க. குடிச்சு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? உடம்பு குறையும். உடம்பெல்லாம் ஒண்ணும் குறையாது. உங்களோட வீட்டுல பாதி தேசி பழம் மாதிரி நிறைய தேசி பழம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி தேன் முடிஞ்சிருக்கும், இஞ்சி முடிஞ்சிருக்கும். வேற என்ன போட்டோம்? கசகசாவா? முடிஞ்சிருக்குமே தவிர வெயிட் எல்லாம் கடைசி வரைக்கும் குறையாது. சரியா? எவனாவது வீடியோல பார்த்து ஒரு கிழமையில் குறைக்க வேண்டுமா, இதை குடிங்கள் அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படி எல்லாம் குறைக்க இயலாது. அடே, ஒரு தண்ணி ஒரு ஒரு லிக்விட குடிக்கிறதால என் உடம்புல இந்த வெயிட்டும் உண்ட, அதை விட பொய் எங்க இருக்கு சொல்லுங்க. பொய் தான் விளைச்சா நம்ம கூட இதெல்லாம் சொல்ற. எல்லாரும் ரெடியா கேட்டீங்க, குறிச்சு வச்சீங்களா என்னென்ன போடணும்? அப்படியெல்லாம் இல்ல பிள்ளைகள். இப்ப நான் சொன்ன இருக்கு தானே, இதை குடிச்சா என்ன நடக்கும் சொல்லுதா? இதை குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஸ்டார்ன்னு சொல்றாங்க, சமிபாடு அடைகிறது, அது வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த
சீரகம் தானே அது. ஓ சார். சீரகத்தை வந்து அவிச்சு போட்டு அதுல தண்ணியை வடிகட்டி போட்டு அந்த நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்கிற டைம்ல அதை குடிக்கலாம். அதை குடிச்சாலும் உடம்பு குறையுமான்னு கேட்டா உடம்பெல்லாம் ஒரு இதுலயும் குறையாது. அதாவது சொல்லி விட்டுருப்பாங்க, உடம்பெல்லாம் குறையாது, உங்களுக்கு வந்து சமிபாடு அடையும் ஈஸியா. எவ்வளவுதான் இதான சாப்பாடை சாப்பிட்டீங்க, இப்ப ரொட்டியோ அதை சாப்பிட்டு அதை செமிபாடு அடைகிறது டைம் ஆகுமா இல்லையா? ரொட்டி, இடியப்பம், புட்டு, செமிபாடு எடுத்துக்கிட்டாகும். அதே மாம்பழம் மாதிரி அந்த என்ன சொல்றது, மாம்பழம் எல்லாத்துக்கும் சொல்றது அந்த நார்ச்சத்து இருக்கிறன்னு சொல்லுவாங்க, ஃபைபர் கண்டென்ட் கூடவா இருக்குன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்போ டைஜஸ்ட் ஆகுறன்னு என்ன அர்த்தம், உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்து மிச்சம் எல்லாம் டைஜஸ்ட் ஆயிருக்கு. அதான் விஷயம். சரிதானே? அடுத்து சீனி கூட சாப்பிட்றாலதான் தொப்பை வருது. இப்ப எனக்கு தொப்பையெல்லாம் போயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு போக தேவையில்லை. எனக்கு வந்து நான் ஒரு மெயின்டைனா ஒரு கட்டத்தோட நிப்பாடிட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கும் கூட வாங்கிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு வாக்குல ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களோ. இப்ப நான் வெயிட் எல்லாம் போட மாட்டேன் பாருங்க, நான் வெயிட் கூட இல்லை, அதே வெயிட்ல அப்படியே தான் இருக்கேன். அதே நான் 79 என்னமோ போட்டோம் போல, அதுக்கப்புறம் 76 எல்லாம் போனேன். 76 எல்லாம் போகும்போது ஆகலும் என் உடம்பு எனக்கே பார்க்கல அது மாதிரி. சரியா? சோ நான் திரும்பியும் அந்த 80 வெயிட்லயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில இருந்து இந்த இப்போ வரைக்கும் அந்த 80 வெயிட்லயே அப்படியே தாக்கு பிடிச்சி நிக்கிறேன், அந்த அசையாம கொள்ளாம அப்படி. சோ பயப்பட தேவையில்ல. பாவம் எல்லாம் வந்துட்டு ஏமாத்தி போட்டீங்க. ஓ சார். கேட்டாங்க சார். சார் என்னமோ கதை சொல்றீங்க. அதான் பிள்ளைகள் கதை சொல்ல போறேன்னு போட்டேன். அதுக்கப்புறம் ஏன் கதையை கவலை கிட மாட்டேன். இன்னைக்கு இன்னுமே ஒரு வீடியோ வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மண்டேல. என்ன அப்படின்னு சொன்னா, என்னம்மா உமாமா விளைங்க அந்த ஒருங்கமை சமன்பாடு கொஸ்டின் அனுப்பினேன் சார், அதை செஞ்சு பார்க்க டைம் இருக்கேன். நாளைக்கு செஞ்சு பாருமா, நாளைக்கு அந்த பேப்பர் கிளாஸ் செய்யும் போது. சார் நீங்கள் மறந்துருக்க, நான் மறந்துருக்கேன். சூப்பர் ஆகி ஒரு ஹார்டான விஷயம் மட்டும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப எல்லாருக்கும் மனசுல ஒன்று இருக்குதானே, மனசுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், நான் பெருசா வளர்ந்த பிறகு கஷ்டப்படுறாங்க எல்லாம் உதவி செய்யணும். சரி, என்ன சொல்றது, எல்லாரும் மனசுலயும் அது இருக்குதானே. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் தானே, 11 தானே படிக்கிறீங்க. பெரியாரா போவீங்க இன்னொரு 4-5 வருஷத்தால. தெரியும் அந்த கஷ்டப்படுறவனே நீதான். சரியா? உனக்குதான் யாராவது உதவி செய்வாங்களா, நீ கஷ்டப்பட்டுட்டீங்க. நினைச்ச விஷயம் அந்த கஷ்டப்படுறவனே நீதான். அதுக்கு பிறகு சும்மா அந்த சின்ன சின்ன வயசுகள்ல அந்த பொய்களை சொல்லிக் கொள்றது பிள்ளைகள். என்ன பொய்? முதலாவது பொய், நான் வந்து டாக்டர் ஆயினால் அனைத்து மக்களுக்கும் என்னது இலவசமாக மருத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? கொடுக்க சொல்லுங்க கொஞ்சம். டிஸ்பென்சரை துறப்பானவள் 4 மணினா டைம் பார்த்துட்டு டைம் முடிஞ்சு டிஸ்பென்சருக்கு போயிட்டு அந்தந்த டைம்ல பிள்ளைகள் சிறு வயசுல இருக்கும் போது நமக்கு தேவைகள் ஏதாவது இருக்கா? இப்ப உங்களுக்கு பேரண்ட்ஸை விட்டு வேற ஏதாவது தேவை இருக்கா? பேரண்ட்ஸ் தானே எல்லாம் செய்யறாங்க. சோ உங்களுக்கு தேவை எப்ப நீங்க குடும்பத்தை விட்டு வெளியாட போறீங்களோ அண்டையில இருந்து உங்களுக்கு தேவைகள் அதிகம். தேவைகள் அதிகரிக்கும் போது இப்ப நீங்க இண்டிபெண்டா வெளியே வந்த பிறகு காசு உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன மண்டையில ஹிட் பண்ணும். சரிதானே? இப்ப எனக்கெல்லாம் வந்து இப்ப எனக்கு ஆசை மாதிரி பயமும் கூட தான். இப்ப நான் அடுத்த வருஷம் ஜூன்ல வந்து இன்டர்ன்ஷிப் போகணும். அதோட சேர்த்து இன்னொரு 2 வருஷத்தால 2 செகண்ட் இயர் செகண்ட் செமி போகுது, இன்னொரு 4 செமி இருக்கு. முடியே நான் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும், என் உமா அப்பாவெல்லாம் நான் வந்து காப்பாற்ற போறேன். சந்தோஷம் எனக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம மனசுல டெவலப் பண்ணிக்கணும். எப்படி இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எப்படா நான் முடிப்பேன், எப்படா நான் வீட்டை பார்த்து கொள்ளுவோம்னு ஒரு மைண்ட்ல ஒரு இது இருக்கும், வெளியே வரணும். சரிதானே? கொஞ்சம் கிரிஞ்சியா தான் இருக்கும், பட் நல்ல விஷயம். சரிதானே? கேள்வி பாப்பமா. சரி, லாஸ்ட்ல வாசிங்க, இதை செஞ்சுட்டு போவோம். எத்தனையாவது? 5ஆவதா? எத்தனையாவது? 5. சரி, வாசிங்க. நான் வாசிக்கவா? வாசிங்க சந்தா. கண்ணன் ரூபா 60,000 முதலீடு செய்து சந்தை பெறுமதி ரூபா 20 உள்ள பங்குகளை வாங்குகின்றார். முதலாவது கேள்வி, கண்ணன் வாங்கிய பங்குகள் எத்தனை? சிம்பிள் கேள்வி உண்டு. அரைச்சமாவ திரும்பி அரைக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து. திரும்ப சொல்லுங்க. மொத்தமா முதலீடு அவர் எவ்வளவு செய்யறாரு? ரூபா 60,000.
ஒரு பங்குல விலை எவ்வளவு? 20. ஒரு மாம்பழம் 20 ரூபா. 60,000 ரூபாய் கொண்டு போனா இவ்வளவு மாம்பழம் வாங்கலாம். அப்படித்தானே நஃபா சொல்றாங்க. சரிதான் என்ன சொல்றது? ஓ சரி. அப்ப என்னன்னு போட போற இந்த இடத்துல? பங்குகளின் எண்ணிக்கை சமன். பங்குகளின் எண்ணிக்கை சமன் என்ன வரப்போகுது? 60,000 எவ்வளவு காசு போட்டோம்? 60. ஒரு பங்குட விலை எவ்வளவு? 20. எவ்வளவு வாங்கிப்போம்? இந்த சைபர் இந்த சைபர் 6,000 2ஆல பிரிச்சீங்கன்னா 3000. மொத்தமா எவ்வளவு பங்குகள் வாங்கியிருக்கான்? 3000. நெக்ஸ்ட். பங்கு ஒன்றின் ஆண்டு பங்கிலாபமாக ரூபாய் 5 வழங்கப்பட்டால் கண்ணனுக்கு கிடைக்கும் பங்கிலாப வருமானத்தை காண்க. கேட்கல. பங்கு ஒன்றிற்கு ஆண்டு பங்கிலாபமாக ரூபாய் 5 வழங்கப்பட்டால் கண்ணனுக்கு கிடைக்கும் பங்கிலாப வருமானத்தை காண்க. அப்ப ஒரு பங்குக்கு இப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது? 5 ரூபாய். ₹5 கிடைக்குது. அப்ப பங்கு லாபம் மொத்த பங்கு லாபம் எப்படி காணுவோம்? செஞ்சதுதான் செய்யணும். மொத்த பங்கு லாபம் வந்து எப்படி வரப்போகுது? ஒரு பங்குக்கு ₹5 கிடைக்குது. மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு நம்மகிட்ட? 3000. அப்ப 5 தர 3000 எவ்வளவு ரூபாய்? 15. ஓகே, then next. பங்குகளின் சந்தை விலை அதிகரித்த சந்தர்ப்பத்தில் கண்ணன் அப்பங்குகளை விற்றதனால் பங்கிலாப வருமானத்தின் 2 மடங்கான தொகையை மூலதன லாபமாக பெற்றான் எனின் பங்கு ஒன்றை விற்ற விலை யாது? கேள்வி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க பாத்தீங்க. அப்ப ஒவ்வொரு கேள்விகள்ல எப்படி கேக்குறாங்க? இட் should be more different than other questions. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் என்ன நடக்குது? மத்த கேள்விகளை விட ஒவ்வொன்றுலையும் என்ன செய்யறாங்க? டிஃபரன்ஸ சேம் பட் டிஃபரெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த விஷயம் மாதிரி நடக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்கான்? பங்க வித்துட்டான். நஃபா மூலதன லாபம் என்னமா? விற்கும் போது கிடைக்கும்ல. சரி, அச்சு மைக்ரோஃபோனுங்க. சரி, அப்ப முதல்ல நம்ம என்னதை பார்ப்போம்? மூலதன லாபம் எவ்வளவு அப்படின்றத பார்ப்போம். அப்ப மொத்த மூலதன லாபம், மொத்த மூலதன லாபம் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 30,000. இதுல 2 மடங்குன்னு சொல்றாங்க. பங்கு லாபத்துல எவ்வளவாம்? 2 மடங்கு. அப்ப பங்கு லாபம் எவ்வளவு? 15,000 2 பெருக்குனா எவ்வளவு? 30,000. ரூபாய் 30,000. அப்ப மொத்த மூலதன லாபம் வந்து ரூபாய் எவ்வளவு? 30,000. இது ஓகே எல்லாருக்கும்? இது மூலதன இலாபமா கிடைச்சது. சரிதானே? இப்ப நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன் அப்படின்றத நான் காணும். ஒரு பங்குட விலை எவ்வளவு? 20. சரிதானே? இப்ப எனக்கு கொஞ்சம் ட்விஸ்டான விஷயங்கள் காத்து. சரிதானே? இப்ப இதை எப்படி காணலாம்? உங்களோட ஐடியாஸ். பங்கிலாபம் 5 ரூபாய், அதுல 2 மடங்கு 10 ரூபாய் தானே. மூலதன லாப சமன்பாடு போட்டு 5 2ஆல பெருக்கினா 10 எனக்கு தெரியும். ஆயிஷா தெரியுமா உனக்கு? 10 5 2 10. கேள்வி எப்படி செய்யலாம்னு கேட்டா என்ன சொல்லிட்டு போகுது அந்த பிள்ளை? நான் சொல்லவா சார்? நீங்க இருங்க கொஞ்சத்துக்கு. மத்தாங்க ட்ரை பண்ணி பாருங்க சும்மா. அட என்னட்ட இப்ப மூலதனம் எவ்வளவு கண்டதானே? மூலதன லாபம் எவ்வளவு வருது? 30,000. மொத்தமா எல்லா பங்கையும் வித்ததால மூலதன லாபமா எவ்வளவு கிடைச்சிக்கு? 30,000. அது சரிதானே? மூலதன இலாபமா 30,000 கிடைச்சிக்கு. அப்ப ஒரு பங்குக்கான மூலதன லாபத்தை நான் எப்படி காண்றது? பங்குகள் எண்ணிக்கையால பிரிக்குது. பங்குகள் எண்ணிக்கையால பிரிக்கும். பங்குகள் எண்ணிக்கையால பிரிக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு பங்குக்கான மூலதனம். ஒரு பங்குட மூலதனம். ஒரு பங்குக்கான மூலதனம்.
மைமூனா வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சரியா பிள்ளையா? சரி. அவன் யோசிச்ச மெத்தட் எப்படி தெரியுமா? மைமூனா அந்த மெத்தட் ஒருக்க சொல்லி விடு. பங்கிலாப வருமானத்துல 2 மடங்கு தானே மூலதன வருமானம் சுற்றி பங்கிலாபத்துல 2 மடங்கு மூலதன லாபம். எஸ், வெரி குட். அதோட யோசிச்ச மெத்தட் வந்து வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா யோசிக்கிற மாதிரி யோசிப்போம். அந்த பிள்ளை யோசிச்சது எக்ஸ்ட்ராடினரி, நல்லா யோசிச்சுட்டு இருந்துச்சு. சரி, அதுதான் அந்த பிள்ளை வச்சிருந்தேன். அவசரப்பட்டு சொன்னீங்கன்னா 10 ரூபா விட வந்து சரியா? அவன் முதலாவது விஷயம் என்ன காணும் அப்படின்னு சொன்னா மூலதன லாபம். அதாவது ஒரு பங்குக்கான மூலதன இலாபம். மொத்தமா எல்லா பங்குகளையும் விற்கிறதுல எவ்வளவு மூலதன லாபம் வந்துச்சு? 30,000. மொத்தமா எவ்வளவு பங்கு இருக்குது என்னட்ட? 3000. அப்ப 30,000 3000 பிடிக்கும் போது ஒரு பங்குக்கான மூலதன லாபம் எவ்வளவு? ரூபாய் 10. ரூபாய் 10. அதாவது இந்த இடத்துல ஒரு பங்குக்கான மூலதன லாபம் ரூபாய் 10 என்ன அர்த்தம்? நான் வாங்கின விலையை விட ஒரு பங்கு வாங்கின விலையை விட எவ்வளவு கூட்டி வச்சு விற்க போறேன்? ரூபாய் 10 ரூபாய் கூட்டி வச்சு போறேன். அவன் என்ன கேள்வி கேட்டிருந்தான்? எவ்வளவுக்கு ஒரு பங்கு வித்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தான். ஒரு பங்கு எவ்வளவு? 20 ரூபாய்க்கு வாங்கி. மூலதன லாபம் 10 ரூபா வச்சு விற்கிறேன். இப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? ஒரு 50 தான் விஷயம். ஒரு பங்குக்கான என்ன என்ன கேட்டுச்சு? ஒரு பங்கின் விற்பனை விலையா? விற்ற விலை. ஒரு பங்கை விற்ற விலை எவ்வளவு? 20ஓட 10 கூட்டம் ரூபா. இங்கு ஊத்தி தான் பிள்ளைகள் இருக்கு. ஆனாலும் மை வந்து சரியா வருது. இப்படித்தான் வைக்கிறேன் எப்பயுமே. அதை விட்டு நான் வேற மாதிரி வைக்கவே மாட்டேன். கை இதா இருக்கு, கலந்து விடும். சரி, இதோட முடிஞ்ச கொஸ்டின்ஸ் அவ்வளவுதானே? சோ வெற்றிகரமா இந்த கிளாஸை நான் போரிங் இல்லாம நடத்தினது போல எனக்கு சின்னனா தோணுது. What about yourself? நேத்துதான் இருக்கிறதுல கொஞ்சம் கூட போறீங்க என்ன? கவரேஜ் எல்லாம் இருந்தா மட்டும் சொல்லுவோம் ஏதாவது உங்களுக்கு. சரி, போயிட்டு வரையா? டாடா, பை பை. Bye sir. Mura bye. Na bye, Amna bye. Samha bye. Barakallah. Bye sir. Sarfa bye, Minha bye. Elam bye, Elam bye. Asika bye. Jazakallah sir. Barakallah. Bye Munasir, bye bye. சொல்லுங்க சம்ஹா. கடைசியா வரப்படுத்தின கணக்குல இன்னொரு வராம படிச்சீங்களா? லாஸ்ட் பிரச்சனை இதுயா? இதுல வந்து இது ஓகேயா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதுல கிடைச்சு அதாவது என்ன செய்யலாம், அவரு இந்த 20 ரூபாய்க்கு வாங்கின பங்குகள் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட மூலதன லாபம் வச்சு எல்லாத்தையும் வித்துட்டாராம். விக்கிறதால கிடைக்கிற அந்த மூலதன லாபம் முன்னுக்குள்ள கேள்வி ஒன்று செஞ்சு தெரியுமா? அந்த 25,000 வந்துச்சு, அந்த 80,000 கழிச்சு 25,000 வந்துச்சு, எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுக்கு பேரு அந்த மூலதன லாபம். அது இப்ப தனியே காட்டுற மாதிரி வருது. அப்ப எப்படின்னு சொன்ன இந்த இடத்துல மொத்த மூலதன லாபம் அப்படின்றது பங்கு லாப வருமானத்துல 2 மடங்கா கிடைக்குதுன்னு ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்றான். அதாவது நமக்கு ஒரு ஐடியா மாதிரி. அப்ப பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சு நமக்கு? ரூபாய் 15,000. அதுல 2 மடங்குன்னா எவ்வளவு? ரூபாய் 30,000. இப்ப என்னமா கிடைக்க போகுது நமக்கு? மொத்த மூலதன லாபமா கிடைக்க போகுது. நான் பங்குகள் எல்லாத்தையும் வித்ததால இன்னைக்கு மொத்த மூலதன லாபமா 30,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் எப்படி பார்ப்பேன்?
30,000 எத்தனை பிரிப்பேன்? 3000 பிரிக்கும்போது எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 10 ஒரு பங்குக்கு கிடைக்கும். அப்ப ஒரு பங்குக்கு நான் 10 ரூபா கூட்டி வச்சு விற்கிறேன்டா. ஒரு பங்கு நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 10 ரூபா கூட்டி வித்தா எவ்வளவு? 30. ஓகே ஓகே சார். ஹலோ. ஓ